ஹேய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ப்ளெயின் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். நான் 1 கிலோ சோனா மசூரியை இப்படி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு இதோடு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அறுத்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை நான் நீட்டமாக அறுத்து நான் இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகட்டும். பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதோடு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலையை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் 2 பெரிய தக்காளியை நல்லா நீல வாக்கில் அறுத்து நான் இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் தயிர் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்படி மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்படி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு இதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ உப்பு நான் டேஸ்ட்டு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யும் இதோடு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அரிசி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நடுவில் இப்படி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான ப்ளெயின் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், இப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.